तमिलनाडु सरकार आंध्र सरकार को बलार पर बांध बनाने से रोकने में विफल रही। मोदी किराए का मकान तलाश रहे हैं या वे कोई मकान तलाश रहे हैं, ये चुनाव के बाद पता चलेगा। सांसद कनी मोजी की टिप्पणी पर एसीएस की प्रतिक्रिया। तमिलनाडु में बीजेपी को मजबूत करने के लिए मोदी अक्सर तमिलनाडु आते रहते हैं। आने वाले संसदीय चुनाव में आप देखने वाले हैं कि भाजपाइयों से गठबंधन भाजपा और अन्य पार्टियों के लिए प्रतिस्पर्धा है। वेल्लोर में न्यू फाइनेंस पार्टी के अध्यक्ष एसी शनमुगम के साथ साक्षात्कार। एसीएस मेडिकल कॉलेज हॉस्पिटल और न्यू जस्टिस पार्टी ने वेल्लोर जिले के डॉन बॉस्को हाई स्कूल परिसर में एक मुफ्त रोजगार शिविर का आयोजन किया। इसमें कुल 130 कंपनियों ने भाग लिया और 2,858 लोगों ने पंजीकरण कराया, जिसमें से 1,689 लोगों का चयन किया गया और 546 लोगों को न्यू जस्टिस पार्टी के अध्यक्ष एसी शनमुगम द्वारा तुरंत नियुक्त किया गया। बाद में न्यू जस्टिस पार्टी के नेता एसी शनमुगम ने संवाददाताओं से कहा, आंध्र सरकार द्वारा नदी पर बांध के निर्माण पर सवाल उठाने वाले पत्रकारों के लिए आंध्र सरकार ने सबसे बड़ा बांध बनाया और तमिलनाडु सरकार को उस बांध को बंद कर देना चाहिए। कावेरी की समस्या एमजीआर के समय में आई थी, तब मुख्यमंत्री कुंडू राव फोन पर एमजीआर के घर गए और एमजीआर के कहने के बाद भी मुझे भोजन नहीं चाहिए, मेरे लोगों को पानी चाहिए, उन्होंने तुरंत कावेरी का पानी खोल दिया। तमिलनाडु में यदि तमिलनाडु के मुख्यमंत्री स्टालिन ने आंध्र प्रदेश के मुख्यमंत्री से मुलाकात की तो इस समय को मैत्रीपूर्ण संबंधों के माध्यम से हल किया जा सकता है, जो एक राहत को जन्म देगा, लेकिन ये सरकार ऐसा करने में विफल रही है। जब उनसे सांसद कनी मोजी के उस बयान के बारे में पूछा गया जिसमें उन्होंने कहा था कि अगर मोदी एक घर भी किराए पर ले लें तो भी बीजेपी तमिलनाडु में पैर नहीं जमा पाएगी। வேலூர் நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 9 மாதமாக நாங்கள் மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த வெளியே அங்கே சவுண்டு கொஞ்சம் சத்தம் போடுங்கப்பா. பாலா சத்தமா சொன்னா சும்மா இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முதலாக மீண்டும் மோடி 2024 மீண்டும் மோடி என்ற பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டு தேர்தல் பணியை ஆற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நாங்கள் இந்த பணிகளை மக்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். 294 மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் 3 தினங்களுக்கு 320 முகாம்களை முடித்து வைப்போம். கிட்டத்தட்ட 1,94,000 மக்களை சந்தித்திருக்கிறோம். அவர்களுக்கு வைத்திய வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். 3,800 பேர் மேலாக அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் போன்றவைகளை செய்து கொடுத்திருக்கிறோம். மொத்தத்திலே மக்கள் பணி, மகேசன் பணி என்று சொல்வார்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அதே போல் 6 தொகுதியிலேயும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்கிறோம். அதிலே இப்போது 7வது இடமாக 6 தொகுதியிலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலூரிலே இந்த முகாமை இன்று கடைசி நாளாக இதை நடத்தி கிட்டத்தட்ட 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஒரு மாநில அரசாங்கம் கூட ஒரு 6 மாதத்திலே இவ்வளவு பணியாளர்களுக்கு வேலை கொடுப்பது, பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்பது இதுவரை வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. அதே போன்று கிரிக்கெட் போட்டிகள் நடத்தி விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து பரிசு கொடுத்திருக்கிறோம். அதே போல் கபடி போட்டிகள் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு போட்டிகள், கைப்பந்து போட்டிகள்லாம் நடத்தி செய்திருக்கிறோம். அதே போல் மாரத்தான் போட்டி 2 விழிப்புணர்வுக்காக நாங்கள் அந்த மாரத்தான் போட்டியை நடத்தினோம். ஒன்று 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக, இரண்டாவதாக மது பழக்கத்திலே இருந்தும் போதைப் பொருளை விழிப்புணர்வும் ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் நடந்தது. வேலூரிலே வெற்றிகரமாக மாரத்தான் நடந்தது. குடியாத்தத்திலே வெற்றிகரமாக நடந்தது. நேற்றைய தினம் வாணியம்பாடியிலே மாரத்தான் போட்டி நடந்தது. ஆனால் இரவு 12 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாரத்தான் போட்டிக்கு லைசன்ஸ் இல்லை, உரிமம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பதவியிலே இருப்பவர்களுக்கு பயம் இருக்கிறது. பதவியிலே இருக்கிறவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் இப்போது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல்
போதை மாத்திரைகளை, போதை மருந்துகளை இங்கு கொண்டு வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயல்நாட்டு அயல்நாட்டு தூதருக்கான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் பிரச்சனை பற்றி நான் வாணியம்பாடியிலே பேசியிருக்கிறேன். அந்த வாணியம்பாடி பேசியதனால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள் இன்று ஆம்பூரிலே நடக்க இருக்கின்ற இன்று இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன், வேலைவாய்ப்பு முடிந்தவுடன் நான் 5 மணிக்கு அங்கு மாரத்தான் போட்டி ஆரம்பிக்க வேண்டும். மாரத்தானில் வெற்றி பெறுவதற்கு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் பதவியில் இருக்கிற பயம் வந்ததனால் அந்த மாரத்தான் போட்டியை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ரத்து செய்திருந்தாலும் அதிலே கலந்து கொண்ட வந்தவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறோம். மொத்தத்திலே எதற்காக நான் நேற்றைய தினம் கூட்டத்திலே பேசியது, இளைஞர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய போதை மருந்துகள், இளைஞர்கள் எதிர்காலத்திலே மூளை செயல்படாமல் இருக்கக்கூடிய போதை மருந்துகள், குக்காய் வந்திருக்கலாம், அபின் வந்திருக்கலாம், கஞ்சா வந்திருக்கலாம். இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது நம்முடைய அரபிக்கடல் மூலமாக கூட தமிழ்நாட்டிற்கு 3000 கோடிக்கு போதைப் பொருள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி போலீஸ் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பிலே இருந்தவர் செய்திருக்கிறார், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக, இது வெளியே அதிகமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மாரத்தான் போட்டி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இப்போது முன்பெல்லாம் உயர்ந்த இடத்திலே வசதி படைத்தவர்கள் பயன்படுத்திய கஞ்சா இப்போது சிந்தட்டிக் வந்திருக்கிறது. சிந்தட்டிக் என்பது ஒரு 6 மாதத்திலே அந்த மூளையிலே இரத்த கட்டி வந்துவிடும். சிந்தட்டிக்கை கலந்து கொடுக்கும்போது 2 நாட்கள் 3 நாட்கள் போதையோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தட்டிக் பொருளை இப்போது தமிழ்நாட்டிற்கு முழுவதும் வந்திருக்கிறது. ஆகவே இது வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, வெளியே வர வேண்டும் என்பதற்காக மக்களை வழிபடுத்த வேண்டும். மாணவர்களை அப்போது அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளிடம், சிறார்களிடமும், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நடத்துகிறோம். அதை தடுத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, மக்கள் தான் அதுக்கு நல்ல தீர்ப்பை வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை நிச்சயமாக கொடுப்பார்கள். சார், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுறாங்க, விவசாய சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. புதிய நீதி கட்சி சார்ந்த இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை. பாலாறுல ஒரு தடுப்பணை கட்டினா ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 20 அடிக்கு உயரம் கட்டும்போது ஒரு செக் டேம், அந்த 20 அடிக்கு தண்ணி 5 கிலோமீட்டர் வரைக்கும் 5 அடி 12 அடிக்கு தண்ணி கொள்முதல் ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. ஓவர்ஃப்ளோ ஆனால் பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் பாதிக்கப்படும். அதனால் அதை குறிப்பாக அதனுடைய அளவுகோலை வச்சு 5 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டினா என்டையர் பாலாறு முழுவதுமாக நீர்த்தேக்க டேம்களாக வரும். சிறிய சிறிய செக் டேம்களாக வரும். நீர் ஆதாரம் இருக்கும்போது பக்கத்திலே இருக்கின்ற நிலங்களுக்கு அழகாக தண்ணீர் உறிஞ்சி வந்துவிடும். ஆகவே நீர் ஆதாரம் பெருகும். ஆகவே செக் டேம்களை கட்டுவது நிச்சயமாக வரவேற்கப்படுகிறது. ஆந்திரா அரசு கட்டக்கூடியது மிகப்பெரிய அணை. அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். யார் தடுத்து நிறுத்த வேண்டும்? மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லி, காவிரி பிரச்சனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே வந்தது. புரட்சித் தலைவருக்கு நீர் கொடுக்க அந்த ஆண்டே நீர் கொடுக்கவில்லை. உடனே அமைச்சர்கள் சந்தித்தார்கள், நடக்கவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக குண்டுராவ் அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். தொலைபேசியிலே சரி, நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வரேன்னு சொன்னார். வீட்டுக்கு போன உடனே அண்ணன் வாங்கன்னு வந்த உடனே என்னான்னு, எனக்கு சாப்பாடு வேணாம், என்னுடைய மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு அன்னையே திறந்து விட்டாங்க. ஒரு முதல்வர் பரிட்சையோடு ஏன் போக முடியாது? அதுபோல் ஒரு ஆந்திரா முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் சந்திச்சா இதற்கு ஒரு விடிவாலம் வரல. சரி, இப்போ மேகதாது அணை யார் கட்டுறாங்க? காங்கிரஸ்காரங்க தானே கட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சி கூட்டணி தானே உங்களுது. காங்கிரஸ் கட்சி ஒன்றா தானே தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த முதல்வரை சந்தித்து இந்த திட்டத்தை கைவிடுங்க,
வறண்டு போயிடும், எங்கள் தமிழ்நாடு இன்னும் மோசமாயிடும் ஒரு முதல்வர் ஆட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யலாம ஒரு நட்புறவோடு இருந்தால் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். முன்னெல்லாம் இந்தியா பாகிஸ்தானோட தான் போட்டிட்டு, பாகிஸ்தானை நம்ம தான் ஒரு போகிற இதுலேயே நம்ம 50 ஏக்கரா 150 மைல் 20 மைல் விட்டுட்டு வந்துட்டோம் பாகிஸ்தானுக்கு. இரண்டு நடுவில் இருக்கிற எல்லைக்கோட்டுக்கு நடுவில் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான்னு ஒன்று இருந்தது. அது பாகிஸ்தானில் தான் போர். இப்போ இந்தியாவுடைய நிலைமை என்ன? மோடி பிரதமர். மோடி எந்த இடத்துல இருக்காரு? உலகத்துக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு தலைவராக இருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன சொல்றாரு? உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மோடி நினைத்தால் மட்டும் முடியும், வேறு யாராலும் முடியாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? ரஷ்யாவோட நட்புறவோடு இருக்காரு, உக்ரைன் பிரதமரோட நட்புறவோடு இருக்கார். அதனால இவர் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட், காம்ப்ரமைஸ் லீடர்னு அமெரிக்க நாட்டினுடைய இது சொல்றாரு. ஆஸ்திரேலியா பிரதமர் என்ன சொல்றாரு? காசா போர் நிறுத்தப்படணும்னா மோடி அவர்கள் தலையிட்டு நிறுத்தணும்னு சொல்றாரு. ஐநா வேண்டுகோள் விட்டும் அது முற்றுப்புள்ளி வரல. அதனால உலகம் முழுவதும் இணையாக நட்புறவோடு இருப்பதனால் எல்லா நாடுகளும் நம்மை மதிக்கிறது, நம்முடைய தலைமையை, இந்தியாவுடைய தலைமையை ஏற்கிறார்கள். அதில் இன்னொரு ராஜதந்திரம், மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். நேராக பிரதமரோட கை கொடுக்குறாரா? அது 2வது நிகழ்ச்சி தான். முதல் நிகழ்ச்சி அங்கே இந்திய வம்சாவழியினரை ஒன்று சேர்த்து 40,000 பேர் 50,000 பேர் ஒன்று சேர்க்குறாரு. அமெரிக்காவுக்கு முதல் போகிறாரு. ஹூஸ்டனில் 1,00,000 பேர் கூட்டுறாங்க. 4 நிகழ்ச்சி தான் பண்ணார். 4 நிகழ்ச்சி பார்த்த உடனே இந்தியர்களை ஒன்றாக்கிட்டு வந்துட்டார். எல்லாமே நெட்வொர்க்கு, எல்லாமே அதில் இந்தியர்கள் ஒரு நெட்வொர்க்கில் இருக்காங்க அமெரிக்காவில். ஆக மொத்தத்தில் குடியரசுத் தலைவர் பைடன் பார்த்தாரு, ஒரே வழி ஜெயிக்கணும்னா இந்திய வம்சாவழி கமலா ஹாரிஸுக்கு துணை பிரதமர் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா துணை பிரதமர் ஆயிட்டாங்க. இது யாருடைய ராஜதந்திரம்? நம்முடைய மோடி அவர்கள் ஏற்படுத்துது. நம்ம இங்கிலாந்து எத்தனை வருஷம், 250 300 வருஷம் நம்மளை ஆண்டாங்க கொஞ்சம். இப்போ அங்கே என்ன பண்ணார்? இதே போல் 3 நிகழ்ச்சி நடத்தினார். இந்திய வம்சாவளியினுடைய ஒருத்தர் இங்கிலாந்து ஆள்றார். இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்தை நாம் இந்தியர்கள் ஆளுகிறோம். அதுதான் மோடியினுடைய ராஜதந்திரம். அப்படி அவர் காய நகர்த்துறார். அதுபோல இந்த நாட்டினுடைய முதல்வர்கள் பக்கத்து நாடு முதல்வரோடு நல்ல இப்போ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கூட்டணியில் இருக்குது. அங்கே பெரியார் டேம் பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கலாம். காங்கிரஸ் அவங்களோட இருக்காங்க. இப்போயே அதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஒரு நிரந்தர அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாமே. அதனால் அரசு செய்ய தவறுகிறது. மோடி இப்போ அடிக்கடிக்கு தமிழகம் வராரு. அதுக்கு கனிமொழி சொல்றாங்க, மோடி வாடகை வீடு எடுத்து தங்கினாலும் தமிழகத்தில் பாஜக கால் விட முடியாது. மோடி வாடகை வீடை தேடுறாரா, இவங்க வேற ஏதாவது வீடை தேடுறாங்கிறத அது தேர்தல் முடிஞ்சோன்னு விஷயம் தெரியும். 1. 2வது மோடி அவர்கள் விமர்சனம், குடும்பம் இல்லாத ஒருத்தர். குடும்பம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறது தான் இந்தியாவுக்கு சேஃப். உள்ள குட்டி இருக்கும்போது தான் அவனுக்கு சேர்க்கணும், இவனுக்கு சேர்க்கணும், இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், இந்த ரோடே விலைக்கு வாங்கணும், 20 ப்ராப்பர்ட்டி விலைக்கு வாங்கணும், 21 ப்ராப்பர்ட்டி விலைக்கு வாங்கணுன்ற மாதிரி போகிறாங்க. குடும்பம் குட்டி இல்லாதவர், நாடே குடும்பம், மக்களே குடும்பம், மக்களே என்னுடைய உறவினர்கள். இந்த வெளிப்படையாக சென்னை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்தில் அது ஒரு பெருமை தான். குடும்பம் இல்லாத ஒரு தனி மனிதன் இந்தியாவினுடைய தலைவராக இருப்பது இந்தியாவை நேரடியாக நேர்மையான ஆட்சியை நடத்த முடியும், இந்தியாவை உயர்த்தி நிறுத்த முடியும், வல்லரசு நாடாக மாற்ற முடியும். இன்று 13வது இடத்தில் இந்த பொருளாதாரத்தை நம்ம 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். விரைவில் தேர்தல் முடிந்தவுடன் 1 ஆண்டு காலத்திலே 3வது இடத்திற்கு வரும். இங்கிலாந்தை பின்தங்கி நாம் முன்னிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக உலக தலைவர்களாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டில் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்வது என்ன என்று சொன்னால் இப்போதே வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது யாருக்கு யார் போட்டி என்று வேலூரிலே தெரியும் உங்களுக்கு. அதே போல் எல்லா தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 20-22 தொகுதிகளிலே பிஜேபிக்கா மற்றவர்களுக்காக தான். அது திமுகவை ஒரு சில இடங்கள் இருக்கலாம், ஒரு சில இடங்கள் அதிமுகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பிஜேபியோடு இணையாக இந்த இயக்கத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து
குறைந்தது ஒரு 15-20 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது நிறைய. ஏன்னா இப்போ இருக்கிற எம்பிக்கெல்லாம் பிஜேபி அமைச்சர்களை பார்க்கறதே இல்லை. என்ன காரணம்? அவங்க உறவே இல்லை, பார்த்தா இங்கே தப்பாக நினைப்பாங்களோன்னு. அதனால் ஒரு எம்பி ஆகப்பட்டவர் எல்லா கட்சியோடு தான் தொடர்பு இருக்கணும். அதே போல் அரசாங்கத்தோடு நல்ல தொடர்பு இருக்கணும். அப்போ தான் பல திட்டங்கள் இங்கே வரும். அப்படி பண்ணுறதில்ல. அதனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உறவு இல்லாதனால பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது, தாமதமாகிறது. மத்திய அரசுடைய திட்டங்கள் நேரடியாக வருது. அது பிரதமரே சென்னை மீட்டிங்கில் பேசியிருக்காரு. மீண்டும் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கு கதிரான விருப்பம் நடந்திருக்காரு. இந்த தடவை அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே உங்க கூட ஒரு காம்படிட்டராக இருந்தவர் இந்த தடவை என்ன ஒரு வியூக வச்சு அவர் வீழ்த்துற மாதிரி இருப்பீங்க, இல்லை எந்த வியூகத்தை பயன்படுத்த போறீங்க சார் இந்த தடவை காம்படிட்டர்? பாரதிய ஜனதாவிற்கும் கட்சிக்கும், புதிய நீதி கட்சிக்கும், இன்னும் வர இருக்கின்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி என்பது மக்களோடு தான். நாங்கள் கூட்டணி, மக்கள் தான் எங்களுக்கு கூட்டணி. அதை நீங்கள் வெளிப்படையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று. இரண்டாவதாக, இந்த கூட்டணிக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது தேர்தல் களத்திலே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். கடந்த 30 ஆண்டு காலம் திமுக 5 ஆண்டு, அதிமுக 5 ஆண்டு. ஏன்னா திமுக மீது கோபம் வரும்போது அவர்கள் தவறு செய்கிறார்கள், மக்கள் வரி பணத்தை எடுக்கிறார்கள், திட்டங்களிலிருந்து வசூல் செய்கிறார்கள் என்பதற்காக திமுகவுக்கு வெறுப்பு வரும்போது அதிமுகவுக்கு போடுகிறார்கள். அதிமுக அதே தவறு செய்யும் போது திமுகவிற்கு போடுகிறார்கள். மாறி மாறி 30 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். நான் சொல்றது நோ ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி, நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று கொடுத்திருக்கிறது. திரு அண்ணாமலைஜியினுடைய சுற்றுப்பயணம் அது மிகப்பெரிய வலுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்திலே மாற்று சக்தியாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய இயக்கமாக மாறி இருக்கிறது. பல இடங்களிலே பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போட்டி என்பதை நீங்கள் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒன்று அதிமுக கூட பிஜேபி இணையுமா, இல்லை இவங்க கூட பிஜேபி இணையுவாங்க? அது ஐயா இத்தனை நாள் பொறுத்தவரை இன்னும் 2-3 நாள் பொறுத்தா போதும். மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கு. அந்த குழப்பெல்லாம் ஒரு 2-3 இந்த குழப்பெல்லாம் ஒரு வாரத்தில் எல்லாமே தூண்டாங்க. இந்தியா கூட்டணியில் கமல் இணைஞ்சிருக்காரு. திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய கூட்டணியில் கமல் இணைஞ்சிருக்காரு சார். திமுக சார்பில் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டார். கமல், இது எப்படி பாக்குறீங்க? நல்லது தானே. ஒரு வருஷமா நான் கிராமமாக சுற்றிங்கிறேன், தொகுதியாக சுற்றிங்கிறேன். அவர் அழகாக ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கின்னு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாரு. அதை கமலஹாசனை பொறுத்தவரை என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்ல குடும்ப நண்பர். அவருக்கு ஒரு ராஜ்யசபா வந்திருப்பதை நான் அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.